ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான இந்த வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகேவா? இந்த தண்ணியில் இது எல்லா மெஷர்மெண்ட்டும் 1/2 லிட்டர் பாலுக்கு நான் சொல்கிறது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம மெயினாக ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காண்டி 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பால் எடுக்கணும்ல, பால் காய்க்கிறதுக்காண்டி நான் ஃபுல் க்ரீம் மில்க் 500 ml ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து நான் இதை காய்க்க போகிறேன். அதுக்கு கேஸ் ஆன் பண்ணி அதில் இந்த பால் பாத்திரத்தை வச்சு இந்த அந்த பாலை ஃபுல்லாக ஊற்றி அதில் நல்லா பொங்க விட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்த அப்புறம் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா கார்ன்ஃப்ளவர் சீக்கிரம் செட்டில் ஆயிரும். மிக்ஸ் பண்ணியிருக்கிறது அதுக்கப்புறம் அந்த பாலில் ஊற்றிட்டிங்கன்னா உடனே ரொம்ப கட்டி ஆயிரும். அதுக்கு கலக்குன அப்புறம் கலக்கி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். ஸோ அது அதுக்கப்புறம் 1/2 கப் அதில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப திக்கான பேஸ்ட் கிடைக்கும். இது ஃபேனில் ஒரு அரை நல்லா ஆற விட்டுட்டு இந்த திக்கான க்ரீம் மாதிரி இருக்கிறத நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு 2-3 தடவை அதை பீட் பண்ண அப்புறம் நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் லிக்விட் ஆயிரும். ஸோ இது வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த க்ரீமில் உள்ள அந்த பாலில் உள்ள அந்த ஃபோம் கன்சிஸ்டன்சி வருதுல்ல, இந்த ஃபோம் கன்சிஸ்டன்சி வந்த அப்புறம் நம்ம திருப்பி அதை மிக்சியில் போட்டு ஒரு தடவை நல்லா கிரைண்ட். இது ஏன் பண்ணுறோன்னா நல்லா க்ரீமியாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காண்டி தான் பண்ணுறோம். இது திருப்பி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு நாளைக்கு அப்புறம் நீங்கள் வச்ச அடுத்த நாள் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். 24 hours அப்படி உள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாமா? இப்போ சூப்பராக நம்ம அந்த குழிக்கரண்டி இருக்குல்ல, ஸ்கூப் மாதிரி நினச்சிக்கிட்டு அதை அப்படியே ஸ்கூப் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக க்ரீமியாக பாருங்கள் எப்படி அழகாக வருது. ஸ்கூப் பண்ணி எடுத்து முடித்து அதில் நீங்கள் ஹனி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.